திரு அருணன், இங்க யாரோ அதிமுகவுக்கான கணக்கை யாரோ எங்கிருந்தோ உட்கார்ந்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நிதியமைச்சர் பேசுவதும், ஏமாறாமல் இருக்க வேண்டும் என முதலமைச்சர் வாழ்த்து தெரிவிப்பதும், ஏன் நீங்க ஒரு கட்சியினுடைய அரசியல் விவகாரத்தை நிதி பிரச்சனை தொடர்பாக எழுப்பக்கூடிய கேள்வியை மடைமாற்றக்கூடிய வகையில ஏன் பேசுறீங்க? அது அதிமுகவோட பிரச்சனை, அதை நாங்க பாத்துக்கிறோம், உங்க கணக்கை நீங்க சரியா பாருங்க அப்படிங்கிறாங்க. அதான் அந்த விவாதத்தை பூரா நான் கேட்டேன். மடிக்கணினி ஒட்டித்தான் அவர் கேள்வி எழுப்பினாரு. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட விஷயம்தான். 2 ஆண்டுகளில் 20 லட்சம் பேருக்கு அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு. பட்ஜெட் வரையெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கு 2000 கோடி என்றால் அப்ப 20 லட்சம் பேருக்கு எப்படியா 2000 கோடியில ஒரு மடிக்கணினி 10,000 ரூபாய்க்கு வாங்க முடியுமா? இல்லங்க, அது 10 லட்சம் பேருக்கு தான் இந்த ஆண்டு, அடுத்த ஆண்டு 10 லட்சம், அப்ப இன்னும் 2000 கோடி ஒதுக்கப்படும் என்று பதில் சொல்லிட்டார். ஆக இந்த பதில் என்பது இந்த பதிலுக்கு அப்புறம் அடுத்த பதில் சொல்ல முடியல, அதையும் நான் கவனிச்சேன். ஆனால் அவர் அரசியலுக்குள்ள போனார், அது உண்மை. இதோட நிப்பாட்டி இருந்தால் நீங்க இந்த வார்த்தையை நடத்த மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான். அவர் ஒரு அரசியலுக்குள்ள போறார். என்னன்னா மடிக்கணினி அந்த கணக்கு, அதுல நீங்க லேசா தப்பு பண்ணிட்டீங்க. ஆனா மடியில உள்ள கணம், அதாவது அதிமுக பலம், அந்த அதுல கூட்டல் கணக்கு கழித்தல் கணக்கெல்லாம் யாரோ போடுறாங்க. ஆகவே எச்சரிக்கையா இருங்க, உங்களுக்கு தொண்டர்கள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் நீர்த்து போக செய்யாதீங்க என்று அரசியல் பேசினார். உண்மை. அந்த அரசியலுக்கு தங்கமணி அவர் பதில் சொன்னாரு, அதை பத்தி எல்லாம் நாங்க பாத்துக்குவோம் அப்படின்னு, நாங்க ஏமாற மாட்டோம் அப்படிதான் பளிச்சுன்னு சொன்னாரு. சரி. அப்புறம் முதலமைச்சர் எழுந்து ஏமாறாமல் இருந்தால் நல்லது, வாழ்த்துக்கள் அப்படின்னு, அது ஒரு சுவையான ஒரு அரசியல் விவாதமா முடிச்சு. ஆனால் வெளியில எடப்பாடியார் சற்று கோபத்தோடு, அது இயல்புதான், சற்று கோபத்தோடு அதெல்லாம் நாங்க பார்த்துக்குவோம், நீங்க போங்க அப்படின்னார். பட் நான் என்ன பாக்குறேன், மிக முக்கியமான விஷயம், இது வெறும் அதிமுக பிரச்சனையாக பார்க்க முடியாது. நான் சொல்லுவேன், பார்க்க கூடாது. காரணம், எங்களை பொறுத்தவரையில அக்னீஸ்வரன் மறுக்கக்கூடும், பாஜக நண்பர் இருக்காரு, அவங்க மறுக்கக்கூடும். எங்களை பொறுத்தவரையில சொல்லுவேன், நம்மளை பொறுத்தவரை என்ன கவனமா இருக்கும்னா, பாஜக போன்ற கட்சி தமிழ்நாட்டில் ஒரு ஆதிக்க நிலைக்கு வந்துவிடக் கூடாது. இது பொது பிரச்சனை என்று நான் பார்க்கிறேன். அவர் தங்கம் தென்னரசு அமைச்சர் எந்த கோணத்துல சொன்னாருங்கிறத கூட விட்டுடுங்க, பொது பிரச்சனை அது. ஏன்னா அவங்க தமிழ்நாட்டுக்கு எப்படி எல்லாம் வஞ்சிக்கிறாங்க. அது மொழி பிரச்சனையா இருக்கலாம். சரி, மொழி பிரச்சனை இந்தியை திணிப்பதற்காக மும்மொழியும் சொல்லிக்கிறாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். அப்ப அதை திணிப்பதற்காக நிபந்தனை விதிப்பாங்க. அதுக்காக அந்த ஒன்றுபட்ட பள்ளி கல்வி வளர்ச்சி நிதி 2152 கோடியை தர முடியாதியா என்று ஓங்கி அடிப்பாங்க. பிறகு மறுசீரமைப்பு விவகாரம், அதுல இப்பொழுது நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பப்படுது, ஆனா பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆக இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கும் பொழுது நம்ம எவ்வளவு, அதே போல மத நல்லிணக்க விவகாரம் ஒண்ணுமே இல்லைங்க. பாஜக தலைவர் எச் ராஜா ஒரு கோவில்ல ஒரு அறங்காவலர் போடுறாங்க, அவர் பேர் தான் முஸ்லீம் பேரு, அவர் உண்மையிலேயே இந்து. இந்த விவரத்தை அரசு சொல்லுது, ஆனா மீண்டும் மீண்டும் எச் ராஜா அது இப்ப கூட பதிவு போடுறாரு. ஆக இந்த மாதிரி இந்து கோயில்ல ஒரு இஸ்லாமியரை அறங்காவலராக போடலாமா அப்படின்னா கூட ஒரு பதிவு போட்டு, எங்க அது பொய்யின்னு வந்திருக்கு பழையபடி. அப்ப மத கலவரத்தை தூண்டுவது, திருப்பரங்குன்ற விவகாரத்தை எப்படி எடுத்தாங்க? இவ்வளவு ஆபத்து இருக்கு பாஜக என்பது. அது மற்ற கட்சிகளை போட்ட வெறும் சாதாரண அரசியல் கட்சி அல்ல. அப்ப அந்த கட்சியோடு அதிமுகவுடைய உறவு நிலை என்ன? இது ஒரு முக்கியமான பொது கேள்வி. எடப்பாடியார் என்ன சொல்லிட்டு வந்தாரு? மக்களவை தேர்தலின் போது என்ன சொன்னாரு? அந்த தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி இல்லை என்பது மட்டுமல்ல, வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி இல்லை சொன்னது அவர்தான். கொஞ்ச காலத்துக்கு முன்பு கூட அதை திரும்ப திரும்ப சொன்னது அவர்தான். கொஞ்ச காலத்துக்கு முன்பு கூட அவங்களுடைய செய்தி தொடர்பாளர் நண்பர் ஜெயக்குமார் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக, எடப்பாடியாரை விட அழுத்தம் திருத்தமாக சொன்னது அவங்கதான். திரு எடப்பாடி பழனிசாமி இன்றும் கூட தெளிவுபடுத்துறாரு, கூட்டணி அப்படிங்கிறது தேர்தல் நேரத்துல வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்காக அமைக்கக்கூடிய ஒன்று. அது மாறி மாறித்தான் இருக்கும். தேர்தல் நேரத்திற்கு ஏற்ற மாதிரி, அந்த கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி கூட்டணி அமையும். கொள்கை வேறு, கூட்டணி வேறு. ஆனா திமுகவினுடைய நிலைப்பாடு அப்படி இல்ல அப்படின்னு திமுகவையும் சேர்த்து விமர்சிக்கிறாரு. பதில் மட்டும் சொல்லல, விமர்சனமும் சேர்த்து தான் வைக்கிறாரு. இல்லங்க, இப்ப இப்படி சொல்றாருல்ல. ஆனால் மக்களவை தேர்தலின் போது பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று திட்ட தெளிவா சொல்லி கூட்டணியும் சேராம
கூட்டணி சேர மாட்டோம், வருகிற சட்டமன்ற தேர்தலையும் தானே பளிச்சுன்னு சொன்னாரு. இந்த மாதிரி வாக்கு சிதறாமல் இருப்பதற்காக அந்த நேரத்தில் தான் கூட்டணி, கொள்கை வேறு கூட்டணி வேறு இப்படி பேசலையேங்க. அவர் தான் சொன்னாரு தெளிவா, பாஜகவோடு வருகிற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லை என்று. இப்ப மாத்தி பேசுறாரு, அதுதானே உண்மை. அது ஏற்க மாட்டேங்கிறாரு அக்னி சொன்னாரு, அவர் பாடு. ஆனால் மக்கள் எல்லாருக்கும் தெரியுமே, அப்ப ஏன் மாத்தி பேசுறீங்க? இல்ல, இப்ப பாஜகவுடன் கூட்டணி அப்படின்னா நீங்க அந்த முடிவுக்கு வரலாம். பாஜகவுடன் கூட்டணி அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ முடிவை அறிவிக்காத வரைக்கும் எப்படி அந்த முடிவுக்கு வர முடியும்? பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று சொல்லல, முன்பு சொன்னது போல. அப்ப அதனால கேள்வி கேட்கதானே செய்வோம். பாஜகவோட கூட்டணின்னு சொல்லல, ஆனா இல்லைன்னு முன்பு சொல்லிட்டு இருந்தவரு இப்ப அதை பத்தி பேசாம தேர்தல் நேரத்துல தான் கூட்டணி. அதை விட ரொம்ப ஆபத்தான வார்த்தை இது. என்ன கொள்கை வேறு கூட்டணி, இது என்ன தத்துவமா எனக்கு புரியல. இந்த மாதிரி முன்பு பேசல பாஜகவோட சொல்லும் பொழுது. பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு தெளிவா சொன்னாங்க. இப்ப என்ன கொள்கை வேறு கூட்டணி வேறுனா அப்ப நமக்கு சந்தேகம் வலுப்படுது. ஆகவே இந்த ஒரு வினோதமான தத்துவத்தை வச்சு தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைக்கிற கொள்கைகளை மட்டுமே கொண்ட பாஜகவோடு இவர்கள் கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் இப்ப இப்படி பேசுறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுதானே அவரு தங்கம் தென்னரசு அந்த பேச்சுக்களை எடுக்கிறாரு. இன்னும் கூட சொல்றேன், இல்ல இப்ப நீங்க கூட கேட்டீங்க கூட்டணின்னு சொல்லல இல்லைங்கய்யா, எங்கய்யா இப்படி அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா மோடி அரசை இல்லையாவது விமர்சிச்சு வன்மையா கண்டிச்சு பேசுறாரா எடப்பாடியாரு? 1-2 தீர்மானம் போட்டிருக்காங்க சில விஷயங்கள்ல. நான் அதெல்லாம் படிச்சேன், மறுக்கலாம். அது வந்து வேண்டுகோளா தான் இருக்கும். ஆனா தலைவர் என்கிற முறையில எவ்வளவு விஷயம் பேசுறாரு நம்ம எடப்பாடியாரு. நல்லது, பேசட்டும் எதிர்கட்சி தலைவர். ஆனால் மோடி அரசை அவங்க விமர்சிக்க வேண்டிய விஷயத்தில் கூட அவர் வந்து பேர் சொல்லி விமர்சிப்பதில்லை, கண்டிப்பதில்லை. நாம வந்து இந்த 7.5% விஷயத்த கொண்டு வந்தார், ஒரு நல்ல காரியத்தை பண்ணார் எடப்பாடியார். ஆனால் அன்றைய ஆளுநர் அது கையெழுத்து போடல. சட்டமன்றம் 1 மணி தான் நிறைவேற்றிய அந்த தீர்மானத்தை. ஆளுநர் கையெழுத்து போடணும்னு முற்றுகை போராட்டத்தை நடத்தியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. முற்றுகை போராட்டத்தை நடத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு பிறகு ஒரு நிர்வாக உத்தரவு போட்டாரு. அதுக்கு பிறகுதான் இப்படி இவங்களுக்காக, இந்த அரசுக்காக எதிர்கட்சிகள்ல இருந்து நாங்க போராடணும், பாஜகவுடைய கவனத்தை. ஆனால் இன்றைக்கு பாஜக அரசு, மோடி அரசு, அதே போல கல்வி அமைச்சர், அங்க இருக்கக்கூடிய கல்வி அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து இத்தனை துரோகங்களை செய்யறாங்க. இவர் வந்து வெளிப்படையா கண்டிக்கிறதே இல்ல. அப்புறம் எங்கிட்ட போராட்டம் நடத்துவார்? ஏதாவது ஒரு போராட்டம் தமிழ்நாட்டுடைய உரிமை கேட்டு மோடி அரசை எதிர்த்து ஏதாவது நடத்திருக்காங்க. அப்ப நமக்கு சந்தேகம் வருது, ஐயா போய் மாட்டிக்கிறாங்க. நீங்க முன்பு முதல்ல பாஜகவோட கூட்டணி இல்லை, நீங்க இப்ப அப்படி பேச மாட்டேங்குது. ஆகவே எங்களுக்கு சந்தேகம் வருது. நீங்க அப்படி போய் சிக்குவது என்பது அதிமுகவுக்கு சிக்கல் என்று அவர் சொன்னார். நான் சொல்லுவேன் தமிழ்நாட்டுக்கே கேடுங்கிறேன். அந்த அடிப்படையில் ஒரு எச்சரிக்கை பண்ணா அது தப்பா? முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன், பேசலாம்.